சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. ரைட். வணக்கம். என்னென்னா, நாங்கள் செய்கிற வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நாங்கள் என்ன செய்கிறோம்ங்கிறத தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டுருக்கிறோம். இது செய்கிறோம் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்துகிட்டுருக்கிறோம். எங்களோட லைஃப்பில் நாங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், பிடிச்ச விஷயங்களை செய்துட்டு இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறோம். ரைட். நான் ஒரு கால்நடை அபிவிருத்தி போதனை ஆசிரியர். அதாவது கால்நடைகள் சம்பந்தமான போதனை தான் என்ற வேலை. ரைட். ஆனால் எனக்கு விவசாயத்தில் கூடுதலாக அந்த வேளாண்மை விவசாயங்கள் பயிர்கள்லையும் எனக்கு கூடுதலாக நாட்டம் இருக்கிறதுனால இதுகளை செய்திருக்கேன். ரைட். இன்றைக்கு பார்ப்போம் என்னென்னு சொன்னால், மஞ்சள் குங்குமம் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. அந்த மஞ்சளில் 2 வகை இருக்கு. ஒன்று பூசு மஞ்சள் என்று சொல்கிறது, பூசுறதுக்கு முகத்துக்கு பூசுறதுக்கு பாவிக்கிற மஞ்சள் உண்டு, கஸ்தூரி மஞ்சள் என்று சொல்லுவாங்க. மற்றது இந்த மஞ்சள் கரைக்கு பாவிக்கிறது. நோய்கள் மஞ்சளை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தடுப்பு நோய் தடுப்புகள், நோயை கட்டுப்படுத்துறது, நம்ம சாப்பாட்டில் போடுறதுக்குரிய மெயின் காரணமே, முக்கியமான காரணமே அது மஞ்சள் கலராக வரணுங்கிறதுக்காகவும் அதில் வாசம் வரணுங்கிறதுக்காகவும் இல்லை. அதுவெல்லாம் பக்க விளைவே ஒழிய மெயினான காரணம் சாப்பாட்டில் ஒரு வேளை லேசான நஞ்சுகள் ஏதாவது இருந்தால் அந்த நஞ்சை முறிக்கக்கூடிய தன்மையும் இந்த மஞ்சளுக்கு இருக்குது. ரைட். இது நம்மளோட உடம்புக்குள்ளே போயக்குள்ளே நோய் எதிர்ப்பு தன்மைகள்ங்கிற விஷயங்களை கூட்டும். சரி, இது மஞ்சள் இலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மணிவாழை என்று சொல்லுவாங்க. ஒரு மணிவாழை என்று ஒரு செடி உண்டு. இதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வாழை மாதிரியான செடிகள் தான். ரைட். அதே மாதிரி இலை. இது மணிவாழை வளர்கிற மாதிரியே தாராளமாக வளரும். அதுக்குரிய நல்ல சூழல் ஒன்று கிடைக்கும்னு சொன்னால் அது தாராளமாக வளரும். இதெல்லாம் பெரிய கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டிய ஒரு தாவரமே இல்லை. எங்கேயாவது நட்டி விட்டால் அது சன்பாட்டில் வளர்ந்துட்டு நிற்கும். தண்ணி கிடைக்கலண்டா அப்படியே வளராமல் நிற்கும். பிறகு தண்ணி கிடைச்சேன்டா திரும்ப வளர்ந்துட்டு இருக்கும். சரி, இது ஒரு கூட்டு விளைவு தான். அதாவது ஒருக்கா மஞ்சளை வச்சு ஒரு வருஷத்தில் அது விளைஞ்சிரும்ன்றதுக்கு பிறகு பிடுங்கி எடுத்தோம்டா அதில் வரக்கூடியது ஒரு கிலோ மஞ்சளில் ஒரு 15 கிலோ மஞ்சள் எடுக்கிறோம்டா, இதே நாம் அந்த வருஷம் எடுக்காமல் இன்னொரு 6 மாதம் விட்டோம்டா திரும்ப அந்த 15 கிலோவிலேருந்து திரும்ப ஏற்கனவே ரெடியாகி இருக்கிற எஸ்டாப்ளிஷ் அந்த இடத்துல நிலை பெற்று இருக்கிற தாவரமாக இருக்கிறதுனால திரும்ப நாம் இன்னும் கொஞ்சம் காலம் விடையக்குள்ள அது இன்னொரு 15 மடங்கு கூடிக்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் செய்திருக்கிறது என்னென்னு சொன்னால், இது சும்மா கொஞ்சம் ஒரு 10 மஞ்சள் நட்டுன நாங்கள் அதில் என்ன வந்திருக்கு, என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் மஞ்சளில் இருந்து என்னென்று அடுத்த கண்டு வருது, குட்டி வடிக்கிறதுகளெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், வாங்க உள்ளே பார்ப்போம். சரி, இதில் நாங்கள் வச்சு இந்த சுவரால் பைப் வருது. இதில் வச்சிருக்கிறது இது ஒரு கீரை வகை. உங்களுக்கு தெரியும், பொன்னாங்கானின்னு சொல்லி ஒரு கீரை ஒன்று இருக்குது. பொன்னாங்கானி கீரையில் ஒரு டைப் தான் இது. அதே மாதிரியே சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கீரை ஒன்று தான் பொன்னாங்கானி தான் இது சொல்ல போனால். ரைட். இதில் மஞ்சள் நட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், மஞ்சள் கண்டு எப்படி வந்திருக்கு. இதுதான் நாங்கள் நட்ட மஞ்சள் கண்டு. இதுதான். இதில் இருந்து ஒரு குட்டி வந்திருக்கு. இது நட்டுனதா இல்லாட்டி இது வந்திருக்கா? நட்டுனதுண்ணே, நட்டையில். ரைட். அப்போ இதில் நட்டுனதுலேருந்து இதில் ஒரு குட்டி வந்திருக்கு, இங்கே ஒரு குட்டி வந்திருக்கு. இது பாருங்கள், இது எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். எவ்வளோ பெரிய மொத்தமாக தடிப்பாக இருக்குதுன்றதை பாருங்கள். இது பொன்னாங்கானிற வேர். இதில் இருந்து திரும்ப புடச்சி கொண்டு வருகிறது. இங்கால இந்த வருது, தெரியல. இந்த வருது. இதில் வந்திருக்குது பாருங்கள், புடச்சி கொண்டு வந்திருக்குது. இது இப்படியே திரும்ப இதில் இருந்து ஒரு கண்டு கொண்டு வரும். இங்கே வடிவாக தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கத்தால் இது வருகுது. இதில் இருந்து ஒரு கண்டு கொண்டு வரும். இப்படியே இது எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ இங்கே இருந்து இப்போ இந்த செடியை பார்த்தா இந்த செடியிலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கண்டா, இதில் கீழால் அப்படியே மஞ்சள் கிழங்கு இருக்க போகுது அங்கே வரைக்கும். இப்போ இதில் இருந்து திரும்ப வருதுன்னு சொன்னால் இதில் இஞ்சால் அப்படியே மஞ்சள் கிழங்கு வரப்போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து இந்த ஒன்று வளருது, இங்கே ஒன்று வளர்ந்துருக்குது, இந்த வருது, இந்த வளருது. இப்போ இது எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே எல்லாம் அப்படியே இதில் கிழங்கே வந்துகிட்டு இருக்கும். பெரும்பாலும் இந்த மஞ்சள் வளர்கிறது ஒரு திசை, இந்த பக்கம் இந்த பக்கம். ஏன்டா இதில் இலை அடுக்கி இருக்கிற முறை இப்படி தான், இப்படி இப்படி அடுக்கி வர்றதுனால இந்த பக்கம் அதில் குட்டிகள் வெடித்து வர நேரம் அதில் கிழங்கு அப்படி வந்துகிட்டு இருக்க போகுது. ரைட். இதை கொஞ்சம் லேசாக கிண்டி பார்ப்போம். இதில் கிழங்கு
லேசாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் இருக்குமா? இந்த இருக்குது, இதில் வடிவாக தெரியுது உங்களுக்கு. இதுதான் மஞ்சள். இது மஞ்சள். ஆனால் இப்போ பார்க்கவும் உங்களுக்கு இஞ்சிற சைஸில் தெரியுது. ஆனால் இது மஞ்சள் தான். இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் மாட்டர் அந்த அதுகள் போட்டதுனால கொஞ்சம் கூடுதலான வளர்ச்சியும் செழிப்பும் வந்திருக்கு. அதனால் இது இப்படி இருக்குது. இது மஞ்சள் பாருங்கள், இப்படி வந்திருக்கு. சரியா? இது இப்படியே வந்து இதுக்குள்ளேயே ஒரு செடியிலேருந்தே ஒரு 10-15 குட்டி வடிக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரியா? இப்போ அதில் கிழங்கை பிடுங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. அதில் மஞ்சள் கொஞ்சம் இப்போ தான் வச்சு கொண்டிருக்கு. அதனால் அதை இப்போ இது வரைக்கும் காட்டினது வேறு, இது வேறு கண்டா. ரைட். இப்போ இந்த செடியை பாருங்கள். இப்போ நான் கிண்டி எடுக்கிறேன். இது கிழங்கெல்லாம் வச்சதுக்கு பிறகு திரும்ப இதில் நீங்கள் பார்க்குற செடி திரும்ப புதுசாக வளர்ந்து வந்ததா? ரைட். இதுதான் நட்டு இருந்த செடி. இந்த செடி தான். சரியா? மஞ்சள் எங்கே வரைக்கும் நிலத்துக்கு மேலே வரைக்கும் மஞ்சள் வச்சுருக்கு. ரைட். இப்போ இதை கிண்டுவோம். இது எது வரைக்கும் மஞ்சள் இருக்குன்னு தெரியல. இந்த உண்டு இப்படி வந்து போட்டு அது காயும். இப்படி செடி வந்துட்டு அந்த செடி அப்படியே காஞ்சி அப்படியே கிளியர் ஆகிட்டு இருக்கும். பிறகு கொஞ்சம் காலத்துக்குள்ளுக்கு இருக்கும். கிழங்கு தானே, வேறு லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருப்பினும் பிறகு திரும்ப மேலேருந்து முளைக்கும். இப்போ இனி இந்த சீசனுக்கு இதில் இருக்கிற எல்லாமே முளைக்க வலிக்கிடும். சரி, இதை பார்ப்போம். எது வரைக்கும் கிழங்கு இருக்குன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் பெருசாகவே கிண்டி எடுப்போம். இது சும்மா வீட்டுக்கு முன்னுக்கு வச்சது. ஒரு இந்த எப்பயுமே ஒரு மூலிகைகள் அப்படியான தாவரங்கள்ற வாசங்கள் அதில் நிழலாட்டங்கள் நமக்கு இருக்கிறது. ஒரு உடலுக்கு ஒரு பிரயோசனமான விஷயமாக இருக்கும். அது எந்த அளவில் பிரயோசனமாக இருக்குமென்னு நமக்கு சொல்ல இல்லாது. ஆனால் அது பிரயோசனமாக இருக்கும், மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஜப்பானில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, வனக்குளியல் என்று சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாக்கள், அதாவது கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் இந்த பைத்தியம் பிடிச்சாக்கள் இல்லை, ஏதாவது வேலை செய்து அலுப்புப்பட்டாக்கள் அல்லது ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கிறதோ அல்லது சும்மா சாதாரணமான மனுஷரோ அப்பப்போ காட்டுக்கு போயிட்டு வந்தால், காட்டில் உள்ள வாசம், காட்டு சூழலில் ஒருக்கா போயிட்டு வந்தால் அதனால் அவங்களுக்கு இந்த மனநிலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு ஏற்படும். அந்த வாசங்கள் அது ஏன்னு சொன்னால் நம்மளோட பரம்பரையில் நம்மளோட ஜீனில் ஜெனட்டிக்ஸில் டிஎன்ஏல பதிஞ்சிருக்கக்கூடியது கனகாலமாக நாம் காட்டில் வாழ்ந்த ஆக்கள் தான். இப்போ கிட்டடியில் ஒரு கொஞ்ச காலம் ஒரு 20,000-30,000 வருஷத்துக்குள்ளே தான் மனுஷன் சமூகமாக இந்த கிராமங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சு வாழ தொடங்கின காலம். அப்போ காட்டில் இருந்து வாழ்ந்து பழகினதுனால அப்போ காட்டு விஷயங்கள் நம்மளை கொஞ்சம் க்யூர் பண்ணும். அதனால் அதுக்காகத்தான் இதை நான் வீட்டுக்கு முன்னுக்கு வச்சுருந்தேன் நான். சரி, அந்த கதையெல்லாம் பார்ப்போம். நீங்கள் அதுகளெல்லாம் தேடி பார்க்குறேன்டா தேடி பாருங்கள். அப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த ஃபாரஸ்ட் பாத்துன்னு சொல்கிற விஷயம் வனக்குளியல், அப்போ அதில் உள்ள நன்மைகளை பற்றி நீங்கள் தேடி பாருங்கள். ஃபாரஸ்ட் பாத்துன்றது தேடி பாருங்கள். சரி, இந்த இருக்குது மஞ்சள். இதை வடிவாக கழுவி எடுப்போம். நீட்டாக இருக்கும், வடிவாக இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு செடி தான் பிடுங்கினானா. இப்போ மஞ்சளை நடுறேன்னு சொன்னால் இந்த இது காணும். இதையே நாங்கள் இல்லை, நான் நட்டுற நேரம் அப்படி நட்டேன். இதை மண்ணில் சாப்பிட்டு வச்சேன். இதில் இருந்து ஒரு 4-5 மஞ்சள் செடி வளர்ந்து வரும். அதை ஒன்றொண்டா எடுத்து நட்டுனேன். அப்போ இதுலேயே 5 செடி எடுக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளவு ஒரு இதில் என்ன வந்ததோ வரையிலேயோ ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் இப்படியான விஷயங்களை செய்கிற நேரம். அப்போ இது இந்த செடியில் வச்சுருந்த கிழங்கு தான் இது எல்லாம். அப்படியே பாருங்கள், இதில் குட்டி இது, அதில் இருந்து வர அடுத்த குட்டி தான் இது. சரியா? இது இப்போ வளர்ந்தேன்னா இதை நான் உடைச்சி எடுத்து இதை நான் தனியாக நட்டுட்டு திரும்ப இது திரும்ப வளரும். இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு இது பழைய வேர்கள், பச்சை மஞ்சள். ரைட். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லி தரேன். என்னென்னு சொன்னால், இந்த மஞ்சள் கிழங்கு பச்சை மஞ்சள் எடுத்து, எனக்கு காஞ்ச மஞ்சளை பாவிக்கலாமான்னு தெரியாது, பச்சை மஞ்சள் எடுத்து தேங்காய் எண்ணெய் இருக்குது தானே, தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், எள்ளிலேருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய், இதில் வச்சு சூடு காட்டி நல்லா அது படிஞ்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய்
பார்க்க மஞ்சள் கலராக இருக்கும், அது பெரிய அளவு மஞ்சள் நிறம் தெரியாது. ஆனால் அதை பூசுனீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நிறமாக இருக்கும். நோவு வலிகள் ஏதாவது வந்ததுன்னு சொன்னால், ஏதாவது அடிபட்ட நோவு அல்லது காயம் அப்படி ஏதாவது வந்தனீங்கன்னா நீங்கள் இந்த மஞ்சள் எண்ணெயை பூசினா அந்த காயம் வலிகளில் இருக்கக்கூடிய பெயின் அந்த அந்த வலி உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த வலி உங்களுக்கு சரியாக மிகவும் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். அப்படியான ஒரு தன்மை உண்டு இந்த மஞ்சளில் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த அனஸ்தேசியா கொடுக்குறேன்னு சொல்லி மயக்க மருந்துகள் அந்த மாதிரியான ஒரு சின்ன அளவு செட்டப் போன்ற இது கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இதில் பயன் இருக்கும். சரியா, இந்த இருக்குது இந்த மஞ்சள் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டேன் பாருங்கள். சும்மா மஞ்சள் மகிமையாக இருக்குது, அழகாக இருக்குது. இதை இப்போ திரும்ப நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. எனக்கு ஏதாவது தேவைன்ற இதில் அரைவாசி எடுப்பேன், எனக்கு வீட்டு பாவனைக்கு எடுப்பேன், அவ்வளோதான், கணக்கு தேவைப்படாது. இதில் மிச்சத்தை லேசாக தாட்டு வச்சா மண்ணில் ஒரு பேசன் ஒன்றில் மண்ணை போட்டு அதில் தாட்டு வச்சா இதுலேருந்து செடி வரும். ஒன்றொண்டா வர எடுத்து நட்டிட்டு வரும். ரைட்டா, இதே மாதிரி தான் இங்கே செய்கிறோம். அதாவது ஒரு கம்பவுண்ட் எஃபெக்ட் என்று சொல்லலாம். ரைட், உங்களுக்கு அதை பற்றியும் ஒருக்கா கதைக்கிறதுக்கு இருக்குது, அதை கதைப்போம். சரி, இப்போ இந்த செடியை திரும்பி நட்டலாம்னு சொன்னேன் தானே. நான் இந்த செடியை திரும்பி நட்ட போகிறேன் பாருங்கள். இந்த செடி இதில் இந்த செடியிலேருந்து இந்த ஒரு குட்டி ஒன்று வருது, இந்த ஒன்று வருகுது. இப்போவே இது ரெடி ஆகி தான் இருக்குது. அதனால் இதை அநியாயமாக்காமல் இதை நட்டி விடுவோம். வாழை மாதிரி தான் இதில் வேர் இருக்கும். மற்றது நீங்கள் ஒருக்கா பிடுங்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற இந்த வேர்களை என்ன செய்ய முடியுதுன்னா, இனி நீங்கள் திரும்ப நட்டைக்கு இந்த வேர்கள் அழுகி போகும். இந்த வேர்கள் அழுகி போனால் அதில் இருக்கிற மற்ற வேர்களையும் அழுக வைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வேர்களை உங்களுக்கு எவ்வளோத்துக்கு நீக்கியலுமோ அந்தளவுக்கு அந்த வேர்களை நீக்கிடுங்க. ஏன்னா இந்த வேர் கருகி தான் போகும். இதுலேருந்து புதுசாக வர வேர் தான் இதுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, வாழை மரத்துக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் வாழையில் உறிஞ்சின்னு சொல்கிற அந்த வாழைக்குட்டி எடுத்தீங்கன்னா இந்த வேர்கள் எல்லாத்தையும் ஏழுமான அளவு அகற்றிடுங்க. ரைட், இப்போ இதை பெரிய வித்தை எல்லாம் இல்லை, இதை திரும்ப நட்டி விட போகிறோம். ஒரு அளவு ஆழமாக நட்டுறேன். அப்போ தான் இதில் கீழே இருந்து மேலே வர்றதுக்குள்ளே வரக்கூடிய தண்டு மஞ்சளுங்கிறது அதில் தண்டு தான், தண்டு கிழங்குன்னு சொல்லுவோம். தண்டு தான், தண்டில் உள்ள உணவு சேமிப்பு தான் மஞ்சள், அவ்வளோதான். அப்போ அதனால் தண்டு எந்த அளவுக்கு பெருசாக வருகிறதோ அந்த தண்டு தான் உங்களுக்கு மஞ்சளாக வரப்போகுது. அப்போ தண்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ இது என்னது, இது தண்டு இல்லையாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், இது தண்டு இல்லை. வாழையிலையும் நீங்கள் நிலத்துக்கு மேலே குலை உள்ள இடம் வரைக்கும் பார்க்குறது தண்டு இல்லை, அது போலித்தண்டு. இளையற காம்புகளால் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தண்டு மாதிரியான ஒரு நிமிந்த பகுதியோடைய அது உண்மையான தண்டு இல்லை. சரியா, வாழையிற கிழங்கு தான். சரி, ஓகே, இவ்வளோத்தையும் பார்த்துட்டோம். இதில் இந்த இருக்குது, இந்த செடி இருக்குது, இந்த எல்லாம் இருக்குது மஞ்சள் செடி. இது எல்லாத்தையும் இப்போ பிடுங்குவோம். தேவையான நேரத்தில் தேவைப்பட்டுதுன்னு சொன்னால் அதை பிடுங்கின்னு இருப்போம். ரைட், இந்த செடியெல்லாம் தேவையான நேரத்துலாம் பிடுங்குவோம். இப்போ ஒரேடியாக பிடுங்கி வைக்கிறது இல்லை. சரி, இதை பார்த்துட்டீங்க. இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் இதில் கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு கூடை ஒன்றில் ஒரு அடி உயரமான கூடை ஒன்றில் நீங்கள் மண்ணை போட்டுட்டு அதுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். டவுனில் இருக்கிறார்கள், பெரிய வீடுகள் இருக்காது, பூச்சாடியில் பூ வைக்கிற மாதிரி இதையும் ஒரு 4-5 கண்டை வச்சு விடுங்க, உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். சரியா, சரி, இதோட இந்த வீடியோ நிப்பாடுவோம். நன்றி, வணக்கம்.